வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். நாட்டின் ஊட்டச்சத்து பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் கார்ப்பரேட் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் பங்கு என்பது குறித்த மாநாட்டை இன்று புதுடெல்லியில் மத்திய தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தொடக்கி வைத்தார். ஊட்டச்சத்து குறைபாட்டின் அடிப்படை காரணங்களை கண்டறிந்து போக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடியா ஆகிய 5 செம்மொழிகளின் 55 அரிய இலக்கிய படைப்புகளை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று புதுடெல்லியில் வெளியிட்டார். இந்திய மொழிகளுக்கான மத்திய கழகம் இந்நூல்களை பதிப்பித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவின் தாக்கங்கள் குறித்து இன்று ஜெய்ப்பூரில் நடைபெற்ற பிராந்திய மாநாட்டில் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கலந்து கொண்டார். செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான இயந்திர கற்றல் குறித்த ராஜஸ்தான் மாநில அரசின் புதிய கொள்கையும் இம்மாநாட்டில் வெளியிடப்பட்டது. கிராமப்புறங்களின் வளர்ச்சியில் முக்கிய மைல்கல்லாகவும் முன்னேறிய இந்தியாவிற்கான அடித்தளமாகவும் மத்திய அரசின் விக்சித் பாரத் ஜி ராம்ஜி திட்டம் அமையும் என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். அண்மையில் இலங்கை கடற்படையினரால் பிடித்துச் செல்லப்பட்ட 11 இந்திய மீனவர்களை மீட்க வெளியுறவு அமைச்சரின் தலையீட்டை நாடி முதலமைச்சர் திரு ரங்கசாமி வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார். மத்திய அரசு வழிகாட்டுதலின்படி புதுச்சேரியில் நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற இளைஞர்கள் புதுடெல்லியில் தேசிய இளையோர் விழாவில் பங்கேற்க உள்ளனர். துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் இன்று இவர்களை வழியனுப்பி வைத்தனர். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதி அளித்து தனி நீதிபதி ஒருவரால் அண்மையில் வழங்கப்பட்ட தீர்ப்பு செல்லுபடியாகும் என சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை இன்று உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.